யாருக்கும் வழங்காத அரசன் கரிகால சோழனின் வரலாற்று குறிப்பு. இன்னும் ஒரு காணொளி ஊடாக உங்களுடன் சிபி தமிழ் மீடியா. கரிகால சோழன் ஒரு வரலாற்று சிகரம். கரிகால சோழன் சோழ பெரும்பாட்டியிலிருந்து வந்தார். அவருடைய தந்தை இருந்தன் சோழன் சோழ மன்னன் பரிதாபமாக இறந்தார். ஏற்கனவே தந்தையின் மரணத்திற்கு பிறகு அவர் சிறுவயதாக இருந்தபோது சோழ மன்னனாக பட்டம் பெற்றான். அப்போது சோழ தேசம் அரசியல் குழப்பத்தில் மூழ்கி இருந்தது. இந்த போர்களில் வெற்றி பெற்றதன் வாயிலாக கரிகால சோழன் பாண்டியரையும் சேரர்களையும் தோற்கடித்து சோழ ஆட்சியின் கீழ் கொண்டு வந்த முதல் சோழ மன்னர் மற்றும் மூவேந்தர்களின் முதல் பேரரசர் என்கிற பெருமையையும் அடைந்தார். வாகை பெருந்தலை என்ற ஊரில் நடந்த மற்றும் ஒரு போரில் 9 குறுநில மன்னர்களின் கூட்டணியை கரிகால சோழன் தோற்கடித்தார். பட்டினப்பாலையின் ஆசிரியர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார் கரிகால சோழனின் வீரம், அவரது படைகள் மற்றும் பகைவர்களின் நாட்டை கரிகால சோழனின் படைகள் அழித்த விவரங்களை அவரது நூலில் பதிவு செய்துள்ளார். சிலப்பதிகாரம் நூலின் மூலமாக கரிகால சோழனின் வடநாட்டு படையெடுப்பு பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம். இமயம் வரை சென்ற கரிகால சோழன் வச்சிரம், மகதம், அவந்தி போன்ற நாடுகளை வென்றோ அல்லது அந்த நாடுகளோடு உடன்பாடோ செய்து கொண்டதா தெரிய வருகிறது. இது தவிர இலங்கையை வெற்றி கொண்ட சில மன்னர்களில் கரிகால சோழனும் ஒருவர். கரிகால சோழன் போர்க்களங்களில் பெருமைக்குரிய வெற்றிகளை சந்தித்தார். அவன் மிக முக்கியமாக தமிழகத்தின் தென்மேற்கு பகுதியில் பரப்பாக இருந்த சகாய சமூகங்களுடன் போராட்டம் நடத்தி அதனை அடக்கினான். கரிகால சோழர் தஞ்சாவூர் நகரத்தில் பெரும் கட்டிடங்களை அமைத்தார். இது இன்று உலகில் பிரபலமாக அறியப்படுகிறது. பெரும்பாலும் பொன்னரசு அழகான கலைகள், வெற்றிக்குரிய அற்புத கட்டிடங்களையும் அவரது அரசின் முக்கிய அங்கமாக அறியப்படுகிறது. அவரது கட்டிட வடிவமைப்புகள் மற்றும் பண்டிகைகள் புகழ் பெற்றவை. கரிகால சோழன் பொருளாதாரத்தை பலப்படுத்தும் முயற்சிகள் எடுத்தான். அவரது சாமர்த்தியமான வரி சுங்கங்கள், பட்டய வரிசைகள், நில மதிப்பீடுகள் ஆகியவை புதிய வருவாய் ஆதாரங்களாக இருந்தன. கடல்சார் வாணிகம், உள்நாட்டு வணிகமும் வலுப்பட்டது. கரிகால சோழன் மிகப்பெரிய நன்னீரின் கட்டிடமாக கும்பகோணம் குளத்தை அமைத்தான். இது இன்று உலகம் முழுவதும் மிகவும் பிரபலமான இடமாக இருக்கிறது. இந்த குளம் அவரது காலத்தை சீர்படுத்திய மிக முக்கியமான பணி. கரிகால சோழன் பல்வேறு நாடுகளுக்கு இராணுவ போக்குவரத்தை ஏற்படுத்தினார். அதுவே அவர் அந்த காலத்தில் வட இந்திய மற்றும் தென்னிந்திய மாநிலங்களுக்கு பெரும்பாலான இராணுவத்தையும் கொண்டிருந்தது. கிழக்கு மற்றும் மேற்கில் நடந்த சாதாரண போர்களுக்கு அவன் விரைவில் அங்கபங்கங்களை நிலைத்தார். சமீப காலங்களில் கரிகால சோழன் சோழ அரசின் மிகப்பெரிய மன்னனாக அறியப்படுகிறார். இவரது வழிகாட்டல்களில் இந்தியாவின் தெற்கு மற்றும் வடக்கு பகுதிகளின் கலாச்சார பரிமாற்றங்கள் மூலமாக செல்வாக்கான சமூகம் வளர்ந்தது. இவன் இருந்த காலத்தில் தமிழ்நாடு கலை, கட்டிடக்கலை மற்றும் வரலாற்று பண்பாட்டு மரபின் முக்கிய பங்குகளை ஒப்படைத்தார். கரிகால சோழன் தமிழ் மக்களின் மனதில் நீர்ப்பாசனத்தின் தந்தையாகவும் உழவர்களின் நெஞ்சங்களில் வாழும் மன்னராகவும் இருக்கிறான். அவரது சாதனைகள் தமிழர் பண்பாட்டின் அடையாளமாக விளங்குகின்றன.